வெல்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஏ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் ஏ செட் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்னென்னா நிறைய கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறதை நம்ம நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். தட் ஆர் கனெக்டட் டுகெதர் ஸோ தட் தே கேன் ஷேர் இன்ஃபர்மேஷன். ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். இந்த இமேஜில் நம்ம என்ன காட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ல்டு, அதில் நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி காட்டியிருக்கோம். வேர்ல்டுனா அதாவது வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம சிஸ்டம் மூலயமா நெட்வொர்க்கை ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் எது மூலயமானா இன்டர்நெட் மூலயமா நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் ஏ குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ரூம், ஒரு ஆஃபீஸ் நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமில் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அங்கேயும் நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம நெட்வொர்க்குன்னு தான் சொல்லுவோம். எது மூலயமா இது கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்ஸ் மூலயமா, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அண்ட் ஆப்டிக்கல் லிங்க்ஸ் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். த்ரூ த வேர்ல்டில் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மூலயமா பண்ண முடியும்? நெட்வொர்க் மூலயமா தான் நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குடைய முக்கியமான எய்ம் என்ன, எதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங்காக, ரிசோர்ஸ் ஆஃப் ஷேரிங். அதாவது சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு ரிசோர்ஸை ஷேர் பண்ணுறதாக தான் நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கே கொண்டு வந்தோம். தேங்க்யூ.